الله ربي والإسلام ديني ومحمدا رسول الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இமாம் அவங்க சிறப்புரை வழங்கியதற்கு பின்பதாக ஒரு வாழ்த்துரை, ஒரு 5 நிமிஷம்தான். பொதுவாக எந்த ஒரு நேரத்திற்கும் ஒரு அளவுகோல் ஒன்று இருக்குது. நம்ம இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு விளம்பரங்கள் பார்ப்போம். அந்த விளம்பரத்தினுடைய நிகழ்வு ஒரு 30 செகண்டு தான் இருக்கும். ஆனால் அது என்ன செஞ்சுருங்க, மனசில் பதிஞ்சிரும். அதே மாதிரி ஒரு 5 நிமிடம் தான் அந்த விஷயத்தினை நாம் சரியாக உள்ளத்தில் பதிவு செய்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் வஃபாத் ஆனதற்கு பின்பதாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொடர்புகளும் நமக்கு வந்துடும். எந்த தொடர்புமே நமக்கு என்ன செய்யாதுங்க, இருக்காது. வஃபாத் ஆனதற்கு பின்பதாக நாம் சம்பாதித்த பணத்தை ஏதாவது நம்முடைய கபூரில் எதுவும் கொட்டுவாங்களானா கொட்ட மாட்டாங்க. நாம் வஃபாத் ஆனதற்கு பின்பதாக நம்முடைய மனைவியோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ கூட வந்து அடக்கமாவாங்க அப்படின்னா இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் வஃபாத் ஆனதற்கு பின்பதாகவும் நம்மை பின்தொடரக்கூடிய அமல் 3 மட்டும்தான். முதலாவதாக நாம் கற்ற கல்வி. இன்றைக்கு இந்த மதரசா ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது. இதனுடைய அசல் நோக்கம் என்பது இமாம் அவர்களுக்கு பின்பதாகவும் கூட இவருடைய நன்மை அந்த குடும்பத்தார்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். நாம் கற்கிறோம் பாருங்க கல்வி, நாம் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் பாருங்க ஒரு கல்வி. இந்த கல்வி நாம் வஃபாத் ஆனதற்கு பின்பதாகவும் நம்மை பின்தொடரக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் வஃபாத் ஆகி விடுகிறார், அவர் ஒரு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன துவாவை மட்டும் சொல்லி கொடுத்துருப்பார். அல்ஹம்துலில்லாஹ். தும்முனா என்னங்க சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ். இதே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கிறோம் என்றால் நாம் மௌத்தானதற்கு பின்பதாகவும் இதோட நன்மை யாருக்கு வந்து கொண்டு இருக்கும், நமக்கு வந்து கொண்டு இருக்கும். இது நீங்கள் கல்வி கற்கக்கூடிய சனது வாங்கக்கூடிய மாணவிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சனது என்கின்ற வார்த்தை சாதாரண வார்த்தை என்பது கிடையாது. அந்த சனது என்கின்ற வார்த்தை எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் சென்றடையும். அப்ப நபிகளார் எந்த ஒரு வார்த்தையை சொன்னார்களோ, நபிகளார் எந்த ஒரு சேவையை இந்த உலகத்தில் செய்தார்களோ அந்த சேவையை நாம் முற்பட வேண்டும் செய்வதற்கு. ஆனால் இன்றைக்கு நிறைய விஷயத்தை நாம் காம்ப்ரமைஸ் ஆகிவிடுகின்றோம். நிறைய விஷயத்தின் பொடுபோக்குத்தனம். நம்ம என்ன செய்யறோங்க, நபிகளாருடைய சொல் ஒன்றாகவும் இருக்காது, செயல் ஒன்றாகவும் இருக்காது. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், நேரம் இல்லாதன் காரணமாக. நபிகளாரிடத்த ஒரு பால் செம்பு ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு பால் செம்பு என்ன செய்யப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. நபிகளாருடைய வலதுபுறத்தில் ஒரு கிராமவாசி ஒருவர் இருக்கிறார். அவருடைய இடதுபுறத்தில் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப நபிகளார் பாலை அருந்தியதற்கு பின்பதாக எந்த ஒரு செயல் செய்தாலும் வலதுபுறமாக செய்ய வேண்டும் என்பதுதான் நபிகளாருடைய சொல். அப்ப நபிகளார் என்ன செய்யறாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்றாங்க, நபிகளார் அந்த பாலை குடித்ததற்கு பின்பதாக அந்த பாலினுடைய கோப்பையை அந்த அரபு இடத்துல, அதாவது கிராமவாசியில கொடுத்தாலும் கொடுத்து விடுவார் என்பதற்காக வேண்டி நபிகளார்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் பால் குடித்து விட்டு அந்த செம்பை யார்கிட்ட கொடுங்க, உங்களது இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் இடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நபிகளார் அந்த பாலை குடித்து விட்டு தன்னுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமவாசி இடத்துல தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஓ உமரே, என்னுடைய சொல்லும் என்னுடைய செயலும் ஒருபோதும் வேறாக இருக்காது. நான் வலதுபுறத்திலிருந்து தான் எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டும் என்பதாக சொல்கிறேன். எனவே நான் செய்யக்கூடிய செயலும் வலதுபுறமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு நாம் கற்கக்கூடிய கல்வி, இந்த கல்வியின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வெறும் நான் கல்வி மட்டும் கற்றுக்கொண்டேன், நான் இதை செயல்முறை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அதில் துளி கூட பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய பட்டம் பெறக்கூடிய மாணவிகள், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்ய போகிறீர்கள். நபிகளார் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் அல்லமாக்களாக, ஆலிம்களாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உருவாகி இருக்கிறீர்கள். ஆலிம் என்பது சாதாரண பதவி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
என்பதை நன்றாக புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் சனது வாங்கக்கூடிய மாணவிகள் நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய இந்த பணியை தொடர்ந்து எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் எந்த ஒரு சூழலில் இருந்தாலும் நபிகளாருடைய சுன்னத்தை விட்டும் ஒருபோதும் தடம்புரள மாட்டேன் என்கின்ற வைராக்கியத்தோடு உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடருங்கள். அவருடைய கல்வி கற்பதற்காக வேண்டி உறுதுணையாக இருந்த அவருடைய பெற்றோர்களும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுப்பான். உங்களுடைய மாணவி உங்களுடைய மகள் ஆலிமாக ஆயிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய பரக்கத்தின் காரணமாக உங்களுக்கு தங்க கிரீடம் என்பது என்ன செய்யப்படும், சொர்க்கத்தில் அணிவிக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டு இந்த மதரசா இது போன்ற மதரசாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவுகளை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்களாக உருவாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பெண்களிடத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால் ஹாஃபிஸ். பெண்களிடத்தில் அதிகமான ஹாஃபிஸ்களை பார்க்க முடியாது, பெண்களிடத்தில் அதிகமான ஹாஃபிஸ்கள் கிடையாது. ஆனால் பெண்களிடத்தில் அல்லாஹ் அதிகமான குவ்வத்தை ஹிஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய மனன சக்தியை கொடுத்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் ஆலிம்களாக மட்டும் உருவாகக்கூடாது, ஹாஃபிஸ்களாகவும் உருவாக வேண்டும். அதனுடைய சூழல் இனி வரக்கூடிய காலத்தில் நிறைவேற வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்த்துக்களோடு இது போன்ற மதரசாக்கள் மென்மேலும் வளர வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்திற்கு மத்தியில் என்ன செய்திருக்கிறார்கள், இது போன்ற விழாவினை எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த மதரசாவிலே பல சிரமங்களுக்கு மத்தியில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த மதரசாவை புரிந்து கொண்டு கியாமத் நாள் வரை தொடரக்கூடிய ஒரு நல்ல ஆலிம்களை உருவாக்கக்கூடிய நல்ல ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த மதரசாவிற்கு அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.